ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குரூப் டிக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்க போறோம். ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு 2 டேஸ் பிஃபோர் குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டலா 32,438 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு மினிமம் நீங்க 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க ஐடிஐ படிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் உங்களுக்கு வயசு வந்து 18 இருக்கணும். ஓகேவா? ஸோ மினிமம் உங்க வயசு 18. நீங்க 10ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த எக்ஸாமோட செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, இதுல வந்து சிபிடி எப்படி நடக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எப்படி நடக்கும், அதுக்கப்புறம் பிசிக்கல் எப்படி இருக்குங்க கூடிய A to Z இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ தெரியாத ஸ்டூடெண்ட், குரூப் டி பத்தின இன்ஃபர்மேஷன் தெரியாத ஸ்டூடெண்ட் அந்த வீடியோல பாத்துக்கோங்க. குரூப் டிக்கு எப்படி அப்ளை பண்ணணும், வீட்ல இருந்தே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் தனியா கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அப்ளிகேஷன் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே. சோ இப்போ குரூப் டியோட எக்ஸாம் எப்போ நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே. சோ இப்போ ஜனவரி இல்லையா, சோ இதுல இருந்து ஒரு 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் அப்படிங்கும்போது ஒரு ஜூன் கிட்ட உங்களுக்கு குரூப் டி எக்ஸாம் வந்து நாம வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ எப்படி கால்குலேட் பண்ணாலும் கையில வந்து ஒரு 4 மாசம் இருக்கு, 120 நாள் இருக்கு. சோ இந்த 120 நாள ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, கரெக்டா ஒரு டைம் டேபிள் போட்டு பெர்ஃபெக்ட்டா படிச்சீங்கன்னா ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். சோ இந்த குரூப் டியோட சிலபஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா மொத்தமே 4 சப்ஜெக்ட் தான். மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ். ஓகேவா? சோ இத வந்து பாத்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் படிக்கணும் அப்படின்னா ரீசனிங் சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஏன்னா குரூப் டில இருக்கக்கூடிய சிலபஸ்ல ரொம்ப ஈஸியா ஒரு 20 நாள்ல, மினிமம் ஒரு 20 நாள்ல சிலபஸ் கவர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் எதுனா இந்த ரீசனிங் தான். சோ ஃபர்ஸ்ட் ரீசனிங், அதுக்கப்புறம் மேத்ஸ், அதுக்கப்புறம் சயின்ஸ், அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ். இந்த ஆர்டர்ல நீங்க வந்து படிக்கணும். ஓகேவா? சோ இதுக்காக தான் 120 டேஸ்க்கான பிளான் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல பெர்ஃபெக்ட்டா போட்டு வச்சிருக்கோம். சோ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் கவர் பண்ண போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் சிலபஸை A to Z தரோவா கவர் பண்ண போறோம். அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ண போறீங்க, சால்வ் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் இந்த சிலபஸ் கவர் பண்ணும்போதே டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் வந்து எடுக்க போறீங்க. ஓகேவா? சோ இந்த பிளான் படி பாத்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்து உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருவோம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் முடிக்க முடிக்க டெய்லி டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். சோ என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான பிளானை வாரம் கையில கொடுத்துருவோம். இப்போ 120 டேஸ்க்கான பிளான் இதுதான் அப்படின்னு உங்ககிட்ட 120 நாளைக்கான பிளானையும் கொடுக்கும்போது கண்டிப்பா சில ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள் ஃபாலோ பண்ணுவாங்க, இல்ல ஒரு வாரம் ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. எதுக்காக இப்படி வீக்லி பிளான், டெய்லி டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்ச்ல கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா வீக்லி பிளான் அந்த வீக் முடியும் போது சாட்டர்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் அப்லோட் ஆகும். சோ அப்ப என்ன பண்ணுவீங்க, எல்லாருமே டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணிருவீங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து கொடுத்திருப்போம். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல என்னென்ன பிளானோ அடுத்த வாரத்துக்கு அந்த பிளானை வந்து என்ன பண்ணிடுவோம், போஸ்ட் பண்ணிடுவோம். இப்ப NTPCக்கு எப்படி உங்களுக்கு வாரம் பிளான் கொடுத்து டெஸ்ட் வச்சிட்டு இருக்கோமோ அதே மாதிரிதான் குரூப் டிக்கும் எவ்ரி வீக் பிளான் கையில கொடுத்துட்டு வாரம் டெஸ்ட் இருக்கும். அப்போ வாட்ஸ்அப் குரூப்ல பிளானை ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, பிளானை வந்து முடிச்சிருப்பாங்க. சப்போஸ் நீங்க அந்த வாரத்துக்கான பிளானை முடிக்கலனாலும் என்ன பண்ணுவீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, சோ நாமளும் படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இது வரும். அதுக்காக தான் என்ன பண்றோம்னா வாட்ஸ்அப் குரூப் கொடுத்து அதுல வந்து பிளான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். சாட்டர்டே டெஸ்ட் அப்லோட் பண்ணதுமே என்ன பண்ணுவோம்னா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருவோம். ஓகேவா? சோ இப்படி வாரம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க முடிச்சுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த 120 நாளோட முடிவுல நீங்க எக்ஸாமுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகிருவீங்க. ஓகேவா? சோ என்னென்ன கோல் வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி கோல், வீக்லி கோல். சோ டெய்லி என்னென்ன டாபிக் முடிக்கணுமோ அது எல்லாத்தையுமே முடிக்கணும். பிளஸ் வீக்லி கோல் பாத்தீங்கன்னா அந்த வாரத்துல உள்ள எல்லாத்தையும் படிச்சுட்டு அதை ரிவிஷன் பண்ணணும். பிளஸ் வாரத்தோட கடைசி நாளான சாட்டர்டே வந்து என்ன பண்ணணும், டெஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? டெஸ்ட் எடுத்துட்டு அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். எதுக்காக டெய்லி ஒவ்வொரு டாபிக் முடிக்க டெஸ்ட் பிளஸ் வாரம் எல்லா டாபிக்ஸும் முடிக்க உங்களுக்கு ரிவிஷன் பிளஸ் டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டை பத்தின பயம் போறதுக்கு தான். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுங்க, சிலபஸ் முடிச்ச சில ஸ்டூடெண்ட்ஸையே ஃபுல் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட் பயப்படுவாங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது ஸ்கோர் கம்மியா வந்தா மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ நாம வந்து ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணலாம், ரியல் எக்ஸாம்ல போய் என்ன பண்ண முடியும். சோ அதுக்காக தான் அந்த டெஸ்ட்டை பத்தின பயம் போறதுக்காக தான் பாத்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இந்த குரூப் டி பேட்ச்ல வந்து கொடுக்க போறோம். ஓகேவா? சோ உங்களுக்கான டைம் டேபிள் வந்து கொடுத்துருவோம். இந்த வாரத்துல திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமைக்குள்ள நீங்க இதெல்லாம் படிக்கணும். உங்களுக்கு சண்டேயே டைம் டேபிள் வந்து கொடுத்துருவோம்.
ஓகேவா? சோ சண்டேயே என்ன பண்ணுவோம்னா, இந்த வாரத்துல நீங்க இதெல்லாம் படிக்கணுங்கிறதுக்கான டைம் டேபிள் டே 1ன்னு போட்டு, டே 1ல இருந்து டே 7 வரைக்கும் டைம் டேபிள் போட்டு, கீழ பாத்தீங்கன்னா என்னென்ன டெஸ்ட், என்னென்ன டாபிக் வந்து இந்த வாரத்துல டெஸ்ட் இருக்குங்கிறதையும் பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருவோம், குடுத்துருவோம். ஓகே. அந்த வாரம் முடிஞ்சதும் சனிக்கிழமை நீங்க டெஸ்ட் எழுதணும். அதுதான் வீக்லி டெஸ்ட். அந்த வீக்லி டெஸ்ட் எத்தனை மார்க்குக்கு எழுதுவீங்கன்னா 50 மார்க்குக்கு எழுதுவீங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ் குடுக்குறோம் அப்படின்னா, என்னென்ன டாபிக் குடுக்குறோமோ அதுக்கான டெஸ்ட் வந்து சாட்டர்டே வந்து நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். குடுக்கக்கூடிய டாபிக்கான கிளாஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த குரூப் டி பேட்சுக்குள்ள உங்களுக்கு வீடியோஸா இருக்கும். பிளஸ் மெட்டீரியல்ஸும் அதுலயே இருக்கும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டவுட் கிளாரிபிகேஷன். நீங்க படிக்கும் போது ஏதாவது ஒரு டவுட் வருது அப்படின்னா அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் தனியா கொடுத்துருப்போம். அந்த குரூப்ல வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பிளஸ் அது போக ஆப்புக்குள்ளேயும் உங்களுக்கு ஒரு குரூப் வந்து கொடுத்துருப்போம். அந்த குரூப்லயும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நம்ம பிளான்ல பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸுக்கு அதிகமான வெயிட்டேஜ் வச்சு ஃபர்ஸ்டே முடிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? சோ வீக்லி டெஸ்ட் சொல்லிட்டேன். வீக்லி ரிவிஷனும் உங்களுக்கு இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் நான் சிலபஸ்ன்னு சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா? சிலபஸ்ல நாம என்ன முடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் இந்த ரீசனிங், மேத்ஸ், சயின்ஸ் இது மூணையும் ஃபர்ஸ்ட் நாம முடிச்சிருவோம். இது ஓரளவுக்கு நீங்க வந்து ஒரு 80% கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வரும்போதே இது கூட என்ன பண்ணுவீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த பிளான்லயே முடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஃபர்ஸ்ட் இந்த 3 சப்ஜெக்டையும் நீங்க முடிச்சிட்டீங்கனாலே ஓரளவுக்கு எக்ஸாமுக்கு என்ன ஆகிருவீங்க, ரெடி ஆகிருவீங்க. அது போக நீங்க எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது என்னன்னா கரண்ட் அஃபேர். ஏன்னா ஜெனரல் அவேர்னஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 கொஸ்டின் கேட்கறான். 20 கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின் கண்டிப்பா கரண்ட் அஃபேர் பிளஸ் ஸ்டாட்டிக் ஜிகேல வந்துரும். மினிமம் 10 கொஸ்டின் கரண்ட் அஃபேர் பிளஸ் ஸ்டாட்டிக் ஜிகேல வந்துரும். அது போக 10 கூட கிடையாது. 10ல இருந்து ஒரு 13 கொஸ்டின் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது போக மீதி இருக்க ஒரு ஒரு 7 to 10 கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுல இருந்து வரும்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமில இருந்து வரும். சோ அதுக்கான முக்கியமான கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்து என்ன பண்ணிடுவோம்னா ட்ரெயின் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ இந்த ஆர்டர்ல தான் வீக்லி பிளான்ல நீங்க வந்து முடிக்க போறீங்க. ஓகே. சோ அதுக்கப்புறம் வீக்லி டெஸ்ட் எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1 பிப்ரவரி 2025. ஓகேவா? சோ இந்த பேட்ச் வந்து எப்ப இருந்து நாம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளையில இருந்து. ஓகேவா? சோ நாளையில இருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் வந்து நாளைக்கு கொடுத்துருவோம். ஓகே. சோ நாளைக்கு ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் வந்து கொடுத்துருவோம். சோ அந்த பிளான் படி நீங்க நாளைக்கு என்னது 26/1/2025. ஓகேவா? சோ நாளைக்கு சண்டே. சோ ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு சோ நெக்ஸ்ட் சாட்டர்டே இருக்கு இல்லையா 1 பிப்ரவரி 2025. சோ இதுக்குள்ளே நீங்க என்ன பண்ணிரலாம்னா ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான வந்து நீங்க என்ன பண்ணிரலாம், கம்ப்ளீட் பண்ணிரலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான நீங்க கம்ப்ளீட் பண்ணதும் உங்களுக்கு என்ன இருக்கும், 1ஆம் தேதி ஈவினிங் வந்து டெஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான். சோ இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து டே 1ல என்னென்ன டாபிக், டே 2ல என்னென்ன டாபிக்ங்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ ஒரு டவுட் வரும், மேம் ஆல்ரெடி நான் என்டிபிசிக்கு படிச்சிட்டு இருக்கேன், நான் இந்த பிளான் ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா என்டிபிசி ஆல்ரெடி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் இப்போ ஒரு 50% இல்ல ஒரு 100% இல்ல ஒரு 80% 70% இந்த லெவல்ல இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவல்ல முடிச்சிருப்பீங்க. சோ அப்படி படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் என்டிபிசியை தரவா படிச்சிருங்க. என்டிபிசிக்கு தரவா படிச்சிட்டீங்கன்னா குரூப் டிக்கு தனியா படிக்க வேண்டாம். ஓகேவா? என்டிபிசி பிளான ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட் என்டிபிசி பிளான அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போ எதுவுமே படிக்க ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டியோட பிளான நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. சோ டே 1ல அனாலஜி, டே 2லயும் அனாலஜி பார்க்க போறீங்க. டே 3ல பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், டே 4லயும் நம்பர் சிஸ்டம் டாபிக் வந்து பார்க்க போறீங்க. டே 5ல பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல வந்து யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் டாபிக் பிசிக்ஸ்ல பார்க்க போறீங்க. டே 6ல வந்து ஒர்க் டாபிக் வந்து முடிக்க போறீங்க. டே 7ல வந்து ஒர்க் டாபிக் வந்து முடிக்க போறீங்க. ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி கொடுத்த பிளான்ல 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் இருக்க மாதிரி சொல்லியிருந்தோம். ஏன்னா அப்போ வந்து நோட்டிபிகேஷன் வரல. சோ இப்போ பாத்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. 4 மாசத்துல எக்ஸாமும் வந்துரும். அதனால உங்களுக்கு எவ்ரி வீக் டெஸ்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான். சோ ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகேவா? இப்பவே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் மெதுவா படிக்கலாம். இன்னொரு 1 மாசத்துக்கு அப்புறமோ 2 மாசத்துக்கு அப்புறமோ படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா எல்லாத்தையும் மொத்தமா வச்சு என்ன பண்ற மாதிரி இருக்கும், சோ அப்படி திணிக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த டைம்ல உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர்டனா இருக்கும். ஓகே. சோ இப்ப நான் சொன்னதுதான் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான். ஃபர்ஸ்ட் வீக்ல அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி நீங்க வந்து டெஸ்ட் எழுத போறீங்க. ஓகேவா? சோ நான் பிராக்டிஸ் பண்றதுக்கு என்னென்ன புக் மேம் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒய்சிடி புக்கே போதுமானது. ஒய்சிடிலே பாத்தீங்கன்னா மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியா புக் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இந்த ஒய்சிடி புக்குங்கிறது ஒண்ணுமே இல்ல, இது வரைக்கும் ரயில்வேல என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் நடந்திருக்கோ என்டிபிசி, குரூப் டியா இருக்கட்டும், ஏஎல்பியா இருக்கட்டும், எல்லா எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் டாபிக் வைஸா பிரிச்சு அது எல்லாத்தையுமே ஒன்லைனராவும்
கொஞ்சம் அதுக்கு கீழே பிரீஃப் எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்திருப்பாங்க, ரொம்ப நீட்டா கொடுத்திருப்பாங்க. சோ பிராக்டிஸ் பண்றதுக்கு இந்த புக்கை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த புக்கை நீங்க 100% தரவா படிச்சிட்டீங்கனாலே போதும், கண்டிப்பா உங்களால நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். ஏன்னா இதுல அவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த YCT புக்கோட ஃப்ரீ பிடிஎஃப்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள YCT புக்கோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ அந்த பிடிஎஃப் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டா ஒன்லைனரா கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ கிளாஸஸ் பாக்குறதுக்கு நம்ம பேட்ச்ல இருக்க கிளாஸஸ பாத்துக்கோங்க. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா குரூப் டி பேட்ச்ல உங்களுக்கு எவ்வளவு வீடியோஸ் கொடுத்திருப்போம்னா 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து கொடுத்திருப்போம். இந்த 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா சிலபஸ் கவர் ஆகும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கவர் ஆகும், அதுக்கப்புறம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகும். எல்லா சப்ஜெக்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 2000 வீடியோஸ் கிட்ட இருக்கும். ஓகே, சோ இத கவர் பண்ணிக்கிட்டே ஒவ்வொரு டாபிக் வைஸா கவர் பண்ணிட்டு அப்படியே இந்த YCT புக்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதுமானது. பிளஸ் தமிழ் மீடியம்க்கு என்ன பண்ணிருப்போம்னா YCT புக் வந்து இங்கிலீஷ்ல தான் அவைலபிளா இருக்கு. அதனால தமிழ் மீடியம்க்கு உங்களுக்கு தமிழ்ல பிடிஎஃப்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். சயின்ஸ்ல ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் இருக்கு, இல்ல ஒர்க் டாபிக் இருக்கு. சோ நீங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ்ல தான் பாக்குறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியா பிடிஎஃப் கொடுத்திருப்போம். ஒவ்வொரு டாபிக் முடிக்க தனித்தனி பிடிஎஃப் வந்து தமிழ்ல இருக்கும். அந்த பிடிஎஃப் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் YCT புக்கோட பிடிஎஃப் அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து சாஃப்ட் காப்பி படிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் அமேசான்ல கூட நீங்க YCT புக்கை ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். ஓகேவா? சோ YCTயே போதுமானது, வேற எதுவுமே வச்சு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன தப்பை நான் சொல்லிடுறேன். அது சின்ன தப்பு கூட இல்ல, அது ஒரு பெரிய தப்பு. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெப்சைட் ரெஃபர் பண்றாங்க, YCT சொல்றாங்கன்னா YCT வாங்கி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பினாக்கிள் புக் நல்லா இருக்கும்னா பினாக்கிள் வாங்கி வச்சிருவாங்க. கிரண் புக் நல்லா இருக்கும்னா கிரண் வாங்குவாங்க. RS அகர்வால் நல்லா இருக்கும்னா RS அகர்வால் வாங்குவாங்க. நான் இந்த புக்ஸ் வாங்குறது தப்புன்னு சொல்லல, ஒரு புக்கை தெளிவா முடிக்காம அடுத்த புக் வாங்காதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா YCT நல்லா இருக்கும், ஆனா YCT வாங்கி அப்படியே வச்சிருப்பாங்க, ஒரு 2 பேஜ் படிப்பாங்க. அதுக்குள்ளே சரி இந்த வெப்சைட்ல சொல்றாங்களே RS அகர்வால் நல்லா இருக்கும்னு சொல்றாங்களே, அப்ப RS அகர்வால் வாங்குவோம் அப்படின்னு RS அகர்வால் வாங்க போயிருவாங்க. சோ இப்போ உங்க கையில RS அகர்வால் இருக்கு மேக்ஸுக்கு அப்படின்னா RS அகர்வாலே ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? எந்த புக்கு வச்சிருந்தாலும் அந்த ஒரு புக்கை தரவா முடிச்சிட்டு அடுத்த மெட்டீரியலுக்கு போங்க. ஓகேவா? ஒரு புக்கையே தரவா முடிக்காம நிறைய மெட்டீரியல் நிறைய சோர்சஸ் கலெக்ட் பண்ணி வைக்காதீங்க. இது ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தப்பு. ஏன்னா நிறைய மெட்டீரியல் நீங்க கலெக்ட் பண்ணி வைக்கும் போது இந்த மெட்டீரியல் பார்க்கவா இல்ல அந்த மெட்டீரியல் பார்க்கவா அங்க கூடிய ஒரு டவுட் வந்துடும். அதனால பெர்ஃபெக்ட்டா என்ன பண்ணுங்கன்னா, இப்பதான் நீங்க வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வரீங்கன்னா சோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணணும். அதுக்கு நம்மளோட குரூப் டி பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளஸ் புக்குக்கு பாத்தீங்கன்னா YCT புக் ஃபாலோ பண்ணிக்கோங்க, போதுமானது. ஓகேவா? சோ டெஸ்ட் போடுறதுக்கு பாத்தீங்கன்னா பேட்ச்லயே உங்களுக்கு டெஸ்டும் கவர் ஆகும், அதுலயே நீங்க என்ன பண்ணிக்கலாம், டெஸ்டும் போட்டுக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் நம்ம குரூப் டிக்கு நியூவா கொண்டு வந்திருக்க பேட்ச். சோ இந்த பேட்ச் படி எவ்ரி வீக் நாம கொடுக்குற பிளானை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வீக் பிளானை ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 2வது வீக் ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் டவுன் ஆகுற மாதிரி இருக்கும். 3வது வீக் ஃபாலோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்லோ ஆகுற மாதிரி இருக்கும். 4வது வீக் ஃபாலோ பண்ணும்போது என்னடா இது தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதாயிரும். சோ அந்த டைம் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ரொம்ப ஒரு மாதிரி டயர்ட் ஆகக்கூடிய டைம் எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா இது பண்ணணும். ஓகேவா? சோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும். ஃபர்ஸ்ட் வீக்ல எவ்வளவு எனர்ஜில ஸ்டார்ட் பண்றீங்களோ அதே மாதிரி அந்த 120வது நாள் வரைக்கும் நான் எனர்ஜியோட படிப்பேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிடுவீங்க. இடையில எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் எல்லா டிஸ்ட்ராக்ஷனையுமே அவாய்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ இப்போ வந்து சோசியல் மீடியா இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா வாட்ஸ்அப் கண்டிப்பா வேணும். அந்த வாட்ஸ்அப் இருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப்ல படிக்கிறதுக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கோங்க. அதுபடி மத்தபடி தேவையில்லாம அரட்டை அடிக்கிறது சோ அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஜாப் போனதுக்கு அப்புறம் நாம பாத்துக்கலாம். ஓகேவா? சோ தேவையான படிப்புக்கு சம்பந்தமான தேவையான குரூப்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி டெலிகிராம் இருக்கீங்கன்னா டெலிகிராம்லயும் படிக்கிறது சம்பந்தப்பட்ட குரூப் மட்டும். யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்றீங்க அப்படின்னாலும் யூடியூப் சேனல்லையும் படிக்கிறது சம்பந்தப்பட்டது மட்டுமே கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம இருங்க. ஓகேவா? சோ இப்போ பாருங்க, ஐ ஹேட்டட் எவ்ரி மினிட் ஆஃப் ட்ரைனிங் பட் ஐ செட் டோன்ட் குவிட், சஃபர் நவ் அண்ட் லிவ் த பெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் அஸ் அ சாம்பியன். ஓகேவா? சோ எல்லாருமே சாம்பியனா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாருமே சாம்பியன் தான். பிராக்டிஸ் பண்ணக்கூடிய நாட்கள் கஷ்டமா இருக்கும். ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே ஒரு உத்வேகம் வரும், ஆரம்பிப்போம். ஆனா அந்த எனர்ஜி வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருக்கணும். பிராக்டிஸ் பண்ணக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு நாளும்
கொஞ்சம் இதா தான் இருக்கும். ஓகேவா? சோ ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் நல்லா படிப்போம். 2வது நாள் கொஞ்சம் டவுன் ஆகும். ஏன்னா 120 டேஸும் நம்ம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா போறதுக்கு நம்ம ரோபோ கிடையாது. சோ மனுஷங்கும்போது கொஞ்சம் டயர்ட் ஆகும். அப்போ மனசு தான் காரணம். அப்ப அந்த மனசு இதுதான் உன் லைஃப். நீ அடுத்து படிக்கணும் அப்படின்னு உங்கள தூண்டணும். ஓகேவா? ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தாலும் அடுத்த நாள் சேர்த்து வச்சு படிக்கிற மாதிரி என்ன பண்ணிருங்க? படிச்சிருங்க. ஓகேவா? சோ கரெக்ட்டா தெளிவா என்னால படிக்க முடியும். சோ என்னால முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில உள்ள வாங்க. கண்டிப்பா உங்களால போஸ்டிங் வாங்க முடியும். ஓகேவா? இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பத்தி ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். எப்பவுமே நான் சொல்றதுதான். ஐ ஃபியர் நாட் த மேன் ஹூ ஹாஸ் பிராக்டிஸ்டு 10,000 கிக்ஸ் ஒன்ஸ். பட் ஐ ஃபியர் த மேன் ஹூ பிராக்டிஸ்டு 1 கிக் 10,000 டைம்ஸ். ஓகேவா? ஒரு கிக்க 10,000 டைம்ஸ் பிராக்டிஸ் பண்றவன பார்த்து நான் பயப்படுவேன் அப்படின்னு ப்ரூஸ் லீ சொல்றாரு. அதே மாதிரி தான் இங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின 10,000 டைம் பிராக்டிஸ் பண்ணணும் நீங்க. சோ உங்களால எத்தனை டைம் பிராக்டிஸ் பண்ண முடியுதோ அத்தனை டைம். ஏன்னா நான் சிலபஸ் முடிச்சவங்க எல்லாரையுமே டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவேன். இத்தனை டெஸ்ட் தான் நீங்க எடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். n நம்பர் ஆஃப் டெஸ்ட் எடுங்க. உங்க எக்ஸாம் ஹாலுக்கு போற வரைக்கும் டெஸ்ட் எடுங்க. அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இங்க வச்சு நாம எத்தனை டெஸ்ட் எடுக்கிறோமோ நம்ம எக்ஸாம் ஹால்ல போய் நம்ம எடுக்கிற டெஸ்ட் 200வது டெஸ்டா இருக்கணும், 300வது டெஸ்டா இருக்கணும், 100வது டெஸ்டா இருக்கணும். சோ இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய 199 டெஸ்ட் 99 டெஸ்டும் நம்ம வீட்ல உட்கார்ந்து எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னாலே அந்த எக்ஸாம் ஹால்ல போய் அந்த ஸ்கிரீன்ல அந்த டெஸ்டோட கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வித்தியாசமா தெரியாது. ஏன்னா நாம தான் பிராக்டிஸ் பண்ணிட்டோமே. ஒரு இதுக்கு போகும்போது பிராக்டிஸே இல்லாம போனாதான் பயமா இருக்கும். பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகிட்டு போகும்போது கண்டிப்பா எந்த பயமுமே இருக்காது. நமக்கே தெரியும். எக்ஸாம் எழுத போற அன்னைக்கே தெரியும். நான் கண்டிப்பா பாஸ் பண்ணிருவேன் அப்படிங்கிற மாதிரி. சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இப்ப இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாத்தையுமே பிராக்டிஸ், பிராக்டிஸ், பிராக்டிஸ். ஓகேவா? சோ குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான். இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போறது ஒரு போருக்கு போற மாதிரிதான். அவ்வளவு காம்படிஷன் இருக்கதான் செய்யும். சோ அங்க நீங்க 100% இருக்கணும் அப்படின்னா எல்லா கொஸ்டினையும் படிச்சுட்டு போயிடணும். என்ன சிலபஸ் இருக்கோ எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிடணும். எல்லாத்தையும் படிச்சுட்டு எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே நம்ம அட்டெண்ட் பண்ணிருவோம். நாம அங்க பாதி விட்டுட்டு இங்க பாதி விட்டுட்டு கொஞ்ச நாள் மட்டும் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு 2 நாள் மட்டும் முன்னாடி படிச்சுட்டு அந்த மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? நம்ம மேலேயே நமக்கு ஒரு பயம் வந்துரும். நாம பெர்ஃபெக்ட்டா இருந்துட்டோம் அப்படின்னா நம்மள யாரும் முந்துவாங்க அப்படின்லாம் கிடையாது. நம்ம யாரையும் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா 100% ரெடி ஆகிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நாம தான் ஃபர்ஸ்ட் வரப்போறோம். அவ்வளவுதான். அத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. 100% ரெடி ஆகுங்க. வேற எதையுமே கண்டுக்கிடாதீங்க. அவ்ளோ காம்படிஷன் இருக்கு, அவ்ளோ பேர் இருக்காங்க, இவ்ளோ பேர் இருக்காங்கன்னு கிடையாது. நான் 100% ரெடி ஆயிட்டேன். எனக்கு ஒரு போஸ்டிங் உறுதி. எனக்கு இங்க ஒரு சீட் இருக்கு. அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஓகே. சோ நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல மேம். இனிமேதான் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி NTPC பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் அதையே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதுலயே நீங்க குரூப் டிக்கு ரெடி ஆகிருவீங்க. ஓகேவா? NTPCக்கும் குரூப் டிக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. ஓகேவா? குரூப் டி NTPC படிச்சீங்கன்னா குரூப் டிக்கு தனியா படிக்க வேண்டாம். இங்க சயின்ஸ் அதிகமா இருக்கும். இங்க சயின்ஸ் கம்மியா இருக்கும். அந்த ஒரு வித்தியாசம் தான். சோ நாளையில இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் வந்து ஸ்டார்ட் பண்றோம். சோ சாட்டர்டே 1 பிப்ரவரி 2025ல ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். சோ குரூப் டி பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். நீங்க ரயில்வே எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த நம்பர் கண்டிப்பா உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ப்ரிப்பரேஷனோட ஸ்டார்டிங்ல இருந்து ஃபைனலா டிவி போற வரைக்கும் என்ன டவுட் இருந்தாலும் நம்ம டீம் வந்து எப்பனாலுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன்ல ஒரு டவுட்டா இருக்கட்டும், இல்ல கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க, ஏதாவது ஒரு கொஸ்டின் டவுட்டா இருக்கட்டும், என்ன டவுட்னாலுமே நம்ம டீமோட நம்பர் உங்க போன்ல இருக்கணும். ஓகேவா? சோ இன்னைக்கே இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ இந்த குரூப் டி பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு நீங்க சேவ் பண்ணிருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் டின்னு மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? இப்போ நீங்க மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. சோ இந்த குரூப் டி பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1799. ஓகேவா? சோ ரிபப்ளிக் டே ஆஃபர் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீம்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். சோ நீங்க குரூப் டி பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 1799 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல்ரெடி ஆல் இன் ஒன் கோர்ஸ் இருக்கு. சோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் உங்களுக்கான குரூப் டியோட பேட்சும் நடக்கும். ஓகே. ஆல்ரெடி NTPCயோட பேட்சும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நடந்துட்டு இருக்கு. SSCயோட GDயோட பேட்சும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நடக்கு. சோ அந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் உங்களுக்கான குரூப் டியோட கிளாஸஸும் நடக்கும். குரூப் டியோட கிளாஸஸ் வீக்லி டெஸ்ட் எல்லாமே நடக்கும். ஓகேவா? சோ குரூப் டியோட பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் டின்னு மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? சோ டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1799 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இவ்ளோ நேரம் நீங்க மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் சொன்னீங்களே மேம், அதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா
இதுதான் அதுக்கான சிலபஸ். ஓகேவா? நான் மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ்னு சொன்னேன் பாத்தீங்களா? இந்த குரூப் டியோட சிலபஸ் என்னன்னா 10th ஸ்டாண்டர்டோட சிபிஎஸ்சியோட சயின்ஸ், அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ், இது மூணையும் படிச்சீங்க அப்படின்னா சயின்ஸ் கவர் ஆகிரும். ஜெனரல் அவேர்னஸ்க்கு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி எல்லாமே வரும். பட் இத புத்திசாலித்தனமா எப்படி படிக்கணும்னா முழுக்க முழுக்க கரண்ட் அஃபேர், ஸ்டாட்டிக், ஜிகே பிளஸ் இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி இதை மட்டும் படிச்சீங்கனாலே ஜெனரல் அவேர்னஸ்ல ஸ்கோர் பண்ணிடலாம். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சில இருக்கக்கூடிய அந்த சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கு இல்லையா, அத நல்லா தரவா படிச்சுட்டு ஒய்சிடியோட ஒன்லைனர் பிராக்டிஸ் பண்ணுங்க. சோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே குரூப் டி பேட்ச்ல உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிரும். ஓகே, அதுல இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இப்போ மேக்ஸுக்கான சிலபஸ் பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், டெசிமல், எல்சிஎம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், மென்சுரேஷன், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஜாமெட்ரி, அதுக்கப்புறம் கேலண்டர் அண்ட் கிளாக், போர்டு மாஸ், ஃபிராக்ஷன், ஹெச்சிஎஃப், பெர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அல்ஜிப்ரா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஏஜ், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், இது எல்லாமே மேக்ஸுக்கான சிலபஸ். ரீசனிங் பாத்தீங்க அப்படின்னா அனாலஜி, கோடிங், டிகோடிங், ரிலேஷன்ஷிப்னா பிளட் ரிலேஷன், ஜம்பிளிங், டேட்டா இன்டர்பிரேஷன், similarity and difference, classification, alphabetical series, mathematical operations, syllogism, Venn diagram, decision making, analytical reasoning, direction, number series. Okay, so இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரீசனிங்ல வரக்கூடிய டாபிக். ஓகே, சோ இவ்வளவுதான் சிலபஸ். ஓகேவா? சோ இதை மட்டும் தெளிவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எடுக்கணும். 3 ஸ்டெப் தான். சிலபஸ் முடிக்க போறீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ண போறீங்க, டெஸ்ட் எடுக்க போறீங்க. சிலபஸ் முடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் போதுமானது. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒய்சிடி புக் போதுமானது. பிளஸ் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய வீடியோஸ்லயும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டீச் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் ஃபைனலா டெஸ்ட் தான் நீங்க வீக்லி டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க இல்லையா? வீக்லி டெஸ்ட் பிளஸ் குரூப் டியோட ஃபுல் டெஸ்ட், இதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா செலக்ஷன் உங்களுக்கு தான். ஓகேவா? சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளானே நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? சோ அதனால குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1799. வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இந்த கோர்ஸ்ல குரூப் டிக்கு மட்டும் இல்ல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கவர் பண்ற மாதிரி கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, ஸோ எல்லா கோர்சஸ்க்குமே ரிபப்ளிக் டேக்கு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1799 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல போய் டைரக்டா பேமெண்ட் பண்ண வேண்டாம். ஆப்ல 2500 பிரைஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் வாங்கிட்டு பேமெண்ட் பண்ணிருங்க. டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். NTPC டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 399. ஓகே, சோ இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1199. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேரோட PDF கோர்ஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் கோர்ஸ் SSC படிக்கிற ஸ்டூடெண்ட், பேங்கிங் படிக்கிற ஸ்டூடெண்ட், இங்கிலீஷ்ல வீக்கா இருப்பீங்க, ஸோ இங்கிலீஷ் கிளாஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரிபப்ளிக் டே ஆஃபர் வந்து டோட்டலா 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆஃபர் வந்து 26/1/2025 நாளைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகிரும். ஸோ டோட்டலா எல்லா கோர்ஸும் சேர்த்து 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் டீம் வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நாளைக்கு நைட்டு 12 o'clock முன்னாடி நீங்க ஜாயின் பண்றீங்கனாலும் இந்த ஆஃபர் பிரைஸ்லயே எந்த கோர்ஸ்லனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அதே மாதிரி குரூப் டியோட பேட்ச் நாளையில இருந்து ஓகேவா ஸ்டார்ட் ஆகுது. February 1 உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் இருக்கும். ஸோ குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி NTPCக்கு நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலைங்கிற ஸ்டூடெண்ட் செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ செகண்ட் பேட்ச் வந்து ரொம்ப ஸ்பீடா போகும். ஓகேவா? ஸோ இந்த செகண்ட் பேட்ச்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே ஜாயின் பண்றதுக்கு டீமுக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகேவா? ஸோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. படிங்க, படிச்சாதான் போஸ்டிங் வாங்க முடியும். வேற எந்த ஷார்ட்கட்டுமே கிடையாது. ஓகேவா? எக்ஸாம் வந்து ஜூன்ல தானே மேம் வருதுன்னு சொல்றீங்க, நான் வந்து ஒரு மே மாசம் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மே மாசம் நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சிலபஸ் என்னன்னு தேடுறதுக்கே 2 வாரம் ஓடி போயிடும். அதுக்குள்ளே ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா போஸ்டிங் வாங்கிடலாம். அதுவும் குரூப் டி வந்து ரொம்ப ஈஸியான எக்ஸாம். ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பிசிக்கல் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? சோ இதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆல்ரெடி நான் வீடியோவா கொடுத்திருக்கேன். அதுல நீங்க பாத்துக்கோங்க. அப்ளை பண்றதுல எந்த மிஸ்டேக்கும் பண்ணிராதீங்க. நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஹவு டு அப்ளைன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம டீம் கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோவோட லிங்க், சேனலோட லிங்கை
உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஆப்போட லிங்கையும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ நியூவா இன்னைக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க நம்ம சேனலுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். 2வது பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளாஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே. ஸோ எல்லாமே தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டெலகிராம் குரூப் டெலகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.